நாடு சத்துருவமா. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போய் நின்னா, வாய்க்கால வெட்டுங்க. ராஜாவை பார்த்து சொல்றான், வாய்ப்பே இல்ல ராஜா. தீர்க்கதரிசி சொல்றாரு, வாய்க்கால வெட்டு ராஜா. விசுவாசத்துல வெட்டுங்க. உங்க வீட்டுல ரட்சிக்கப்படுவாங்க. சத்துருக்கள் ஒரு பக்கம் விழுவாங்க, பிரச்சனை ஒரு பக்கம் மாறும், நமக்கு ஒரு பக்கம் ஜெயம் உண்டாய் கொண்டே இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? இந்த சர்க்கிளை நம்ம ஆத்தாளுக்கு கட்டிட்டு இருக்கிறோம். அப்பா வந்து அழைக்கிற, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, காஞ்சு போன இந்த பள்ளத்தாக்கு இனி அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கலங்கி போய் சோர்ந்து இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குகளுக்குள்ள என் ஆண்டவருடைய வரலாறு இறங்கி வருகிறது. மகளே, அற்புதத்திற்காக, அற்புதம் நடக்க போகிறதற்காக பள்ளத்தாக்குல எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நான் காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கு தண்ணீரால் நிரப்பப்படும். என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே அற்புதம், என் குடும்பத்துக்குள்ளே அற்புதம், என் எல்லைகளுக்குள்ளே அற்புதம். ஒரு நாளும் என்னை அவர் சாகடிக்க மாட்டார். என்னை பிழைக்க வைக்கிற தெய்வம்.